ஆவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லா. புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் மற்றும் உலகத்திலுள்ள மக்கள் அனைவர் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். மாஷா அல்லாஹ், இங்கு உங்களை பார்த்ததில் மிக மகிழ்ச்சி. இந்த பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பர் நடத்தி கொண்டிருக்கும் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிற்கு தலைமையேற்க வருகை தந்திருக்கும் திண்டுக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி நாசருதீன் சாப் அவர்களே, மற்றும் இங்கு சிறப்பு பேச்சாளர்களாக வருகை தந்திருக்கும் நமது சிறப்பு பேச்சாளர்களே, கல்வியாளர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, மற்றும் எனதருமை பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பரின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உறுப்பினர்களே, தங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பரின் அறிமுக உரை. பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பரை பற்றி கூறுவதற்கு முன்பு ஒரு சிறிய ஃப்ளாஷ்பேக். சற்றேறக்குறைய 1400 வருடங்களுக்கு முன்பு கிபி 622 நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். கிபி 622 கிபி 632 வரை 10 ஆண்டு காலங்கள் மதீனாவில் இருந்தார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு ஒரு சமூகத்தை கட்டமைத்தார்கள்? அவர்கள் கையில் எடுத்த விஷயங்கள் 4: ஆன்மீக மேம்பாடு, சமூக மேம்பாடு, பொருளாதார மேம்பாடு, கல்வி மேம்பாடு. இந்த 4 துறைகளிலும் சீரான வளர்ச்சியை, அந்த மக்களுக்கு கட்டுக்கோப்பான வளர்ச்சியை கொடுத்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு வலிமையான சமூகத்தை உலகுக்கு நிரூபித்து காட்டினார்கள். அந்த கான்செப்டை அடிப்படையாக வைத்து எங்களுடைய பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பரின் நிறுவனர் மௌலானா டாக்டர் கலீல் அகமது முனீரி அவர்கள் இந்த 10 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலங்கள் மதீனாவில் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்வியலை, அந்த வாழ்க்கை தத்துவத்தை ஒரு ஆய்வு செய்து ஒரு ஆய்வு கட்டுரையாக எங்களுக்கு கொடுத்தார்கள். 2020 சற்றேறக்குரிய 4 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கருத்தியலை எங்களிடம் வந்து பொள்ளாச்சியில் வாழும் மக்களுக்காக, பொள்ளாச்சியில் வாழக்கூடிய எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலரிடம் அதை பற்றி விளக்கி கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்களை உருவாக்கினார்களோ, அவர்கள் தெரிவித்தார்களோ, அதை போலவே எங்களுடைய மௌலானா கூறியதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன் கான்செப்ட், அவர் கொடுத்த கான்செப்ட் சஸ்டைனபிள் இன்டகிரேட்டட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான், ஒரு ஒருங்கிணைந்த நிலையான மேம்பாட்டு திட்டம். அந்த திட்டம் இஸ் நத்திங் பட் இந்த 4 துறைகள் நமது பொள்ளாச்சி மக்களுக்காக, பொள்ளாச்சி வாழ் மக்களுக்காக, பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் சேர்ந்து, சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து ஒரு குழுவை அமைத்து பொள்ளாச்சியின் வளர்ச்சிக்காக ஆன்மீக துறையில், சமூக துறையில், பொருளாதாரத்தில், கல்வியில் மேம்பாடு அடைய செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் துவக்கப்பட்டதுதான் பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பர். ஆன்மீகத்துறை, ஆன்மீக வளர்ச்சி என்பது மக்களை அல்லாவோடும், ரசூலோடும், குரானோடும், மஜீத்துகளோடும் இணைக்க வேண்டும். இப்பொழுது நமக்கு தெரியும், தற்காலத்தில் நிறைய மக்கள் பிளவுபட்டவர்களாக, மஜீத்தையே சென்று பார்க்காதவராக, பெருநாள்களுக்கு மட்டும் குறை கூறவில்லை, பெருநாள்கள் மட்டும் செல்பவர்களாக இருக்கிறோம். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஜீத்துகள் ஹயாத்தாக இருந்தது. 24 மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. யார் வேணாலும் சென்று இபாதத் செய்யலாம். அது மாதிரியே சூழ்நிலை. ஆகவே ஆன்மீக மேம்பாடு என்பது மக்களை ஆன்மீகத்தின்பால் இணைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அல்லாஹ்வோடு இணைத்தார்கள், தன்னோடு இணைக்கவில்லை. அல்லாஹ்வோடு இணைத்தார்கள், குர்ஆனோடு இணைத்தார்கள், மஜீத்தோடு இணைத்தார்கள். அதனால் அவர்கள் வெற்றி பெற்ற சமுதாயமாக வாழ்ந்தார்கள். அடுத்ததாக சமூக மேம்பாடு. சமூகம் என்பது குழுவான மக்கள் ஒரு இடத்தில் வாழ்வது தான் சமூகம்.
சமூக மேம்பாடு என்பது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் மஹல்லாவில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம், அவர்களுக்கு என்ன தேவை, மருத்துவ தேவையா, கல்வி தேவையா, என்ன அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன இதில் இருக்காங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்வது. அதன் அடிப்படையில் பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பர் நிறைய மருத்துவ இலவச முகாம்களை நடத்தியிருக்கிறது. கணவனால் கைவிடப்பட்ட மற்றும் சில தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு அரசு நலத்திட்டத்துடன் கூடிய நிறைய ஒரு 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நல உதவி திட்டங்களை வழங்கியிருக்கிறது. அடுத்ததாக பொருளாதார மேம்பாடு. பொருளாதாரம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. பொருளாதார மேம்பாடு என்பது வெறுமனே வியாபாரம் செய்து பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல. நம்முடைய குரானின் வழிகாட்டுதல் படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்களோ ஹலாலான வியாபாரம், நல்ல வளமான வியாபாரம், நல்ல மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய வியாபாரம், அதை செய்ய வேண்டும். அதன் மூலம் பொருளீட்ட வேண்டும். அதுதான் ஹலாலான வியாபாரம், பொருளாதார வளர்ச்சி. அடுத்ததாக நாட் லீஸ்ட் கல்வி வளர்ச்சி. கல்வி மேம்பாடு என்பது வெறுமனே மாணவர்களுக்கு கல்வி மட்டும் கொடுப்பதல்ல, அறம் சார்ந்த கல்வியாக இருக்க வேண்டும். அந்த கல்வி பிறருக்கு பயன் தரக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். நமது நாட்டிற்கு நலம் தரக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். மக்களை நேசிக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். பெற்றோர்களை மதிக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். அது போன்ற கல்வியை தான் நாம் கல்வி வளர்ச்சி என்கிறோம். இந்த 4 துறைகளிலும் நாம் வளர்ச்சி அடைந்தால் ஒரு சமுதாயம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியடைந்த கட்டுக்கோப்பான ஒரு மேம்பட்ட சமுதாயம் அமையும் என்பதில் ஐயமில்லை. பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பரின் விஷன், ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு இதுக்கும் விஷன் வச்சுருப்பாங்க. அது மாதிரி பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பரின் விஷன் என்று பார்த்தால் ஒவ்வொரு தனி மனிதனும் உருவாக வேண்டும். அதை போலவே மற்றவர்களை உருவாக்க வேண்டும். இங்கே போட்டிருப்போம், உருவாக்குவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களையும் உருவாக்கினார்கள். தன்னை போலவே ஒவ்வொரு சஹாபாக்களையும் உருவாக்கினார்கள். அதுதான் நமக்கு பெருமை. நான் மட்டும் வளர்ந்து என்னுடைய உறுப்பினர்கள் வர வேண்டியது அது ஒரு வளர்ச்சி அல்ல. அதுதான் எங்களுடைய விஷன். நம் உருவாக்குவோம், மற்றவர்களை உருவாக்க வேண்டும். எங்களுடைய மிஷன், பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பரின் மிஷன் என்று பார்த்தால் இணைப்போம். யாரெல்லாம் சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை போட்டியாக கருதாமல் நாமும் அவர்களுடன் கைகோர்த்து இந்த பொள்ளாச்சியின் வளர்ச்சிக்காக, சமூகத்தின் வளர்ச்சிக்காக நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன், நம்மளுடைய இதை அவர்களுக்கு கொடுப்பது. உதாரணமாக ஒரு இயக்கம் இரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரத்தம் யாருக்கெல்லாம் பிளட் தேவையோ அவங்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க. நம்ம தனியாக கேம்ப் போட்டு பிளட் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவர்கள் கேம்ப் போட்டு கூப்பிட்றப்ப நமது ஒரு 40-50 மக்கள் சேர்ந்து அவங்களுக்கு போய் பிளட் கொடுத்து நம்ம அந்த இது பண்ணலாம், ஃபில்பில் பண்ணலாம். அது மாதிரி பசுமை பொள்ளாச்சி என்பது மரங்கள், நீர் மேலாண்மை, மண் மாசுபடக்கூடாது. அது மாதிரி அவங்க they are taking care of that. அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம அவங்களுக்கு ஒரு 1000 மரங்கள் கொடுத்தோ அதற்கான பராமரிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இது போல் சிறு மற்றவர்களை நமக்கு போட்டியாக கருதாமல் அவருடன் இணைந்து செயல்படுவதுதான் எங்களுடைய மிஷன். மேலும் பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பரின் பல நலத்திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். விருப்பம் இது அறிமுக உரையில் நான் மிக சுருக்கமாக கூறியிருக்கிறேன். அதிகமாக தேவைப்படுபவர்கள் எங்களுடைய பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் வரக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். மேலும் எங்களுடைய இணையதளம் www.pollachiEconomicChamber.com அதன் மூலமும் தாங்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் இந்த சமயத்தில் நான் குறிப்பிட விரும்புவது, பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பர் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய நோக்கம் அடுத்த 10 ஆண்டுகளில் 2020 2030 கலாம் சாப் எப்படி நாட்டின் வல்லரசாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தாரோ அதுபோல் நம்மளுடைய பொள்ளாச்சியையும் நம்மளுடைய மாநிலத்தையும் நம்மளுடைய நாட்டிற்கான வளர்ச்சியில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன? we are not a liabilities, we are asset for the nation. நம் நாட்டின் வளர்ச்சியில், நாட்டின் முன்னேற்றத்தில் நம்மளுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இளைஞர்களாகிய உங்களுடைய கையில் தான் இந்த எதிர்காலம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் வேறு யாரோ என்ன பண்ணுறாங்க, நம்ம இப்படி ஒதுங்கி நிற்காமல் நம்ம we are the asset for the nation. நம்ம இந்த நாட்டின் சொத்துக்கள், we are not a liabilities.
நம்ம நாட்டின் சுமைகள் அல்ல என்பதை மற்றவர்களுக்கு உணர வைக்க வேண்டும். மேலும் இத்தருணத்தில் நம் நீண்ட இலக்கு 10 ஆண்டு பயணம். அந்த நீண்ட இலக்குக்காக நம்ம நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். எண்ணங்கள் தான் நல்ல சிந்தனைகளாக மாறும், சிந்தனைகள் செயல்களாக மாறும், அந்த செயல்கள் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்க வேண்டும். இந்த சமயத்தில் நான் பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பரை பெருமைக்காக கூறவில்லை. ஒரு டீம் அப்படின்னு சொல்லுவாங்க, TEAM டீம். நான் அந்த டீமை என்ன அப்ரிவேஷனாக பார்க்குறேன்னா, T ஃபார் டைம், E ஃபார் எனர்ஜி அண்டு மணி. டீம், ஆஸ் அ டீம் நாங்கள் ஒரு குழுவாக இருக்கிறோம். பட் என்னுடைய குழுவில் இருக்கும் அனைத்து நண்பர்களும் தங்களுடைய நேரத்தை, உழைப்பை, பணத்தை, பொருளாதாரத்தை இதற்காக நம்மளுடைய பொள்ளாச்சி வாழ் சமூகத்திற்காக, நம்மளுடைய மக்களுக்காக அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கூறுவதில் நான் பெருமை அடைகிறேன். இதுவரை நாங்கள் யாரிடமும் வெளியிலிருந்து டொனேஷன் அது மாதிரி எதுவுமே வாங்கினதில்லை. வித்தின் அஸ் எங்களுடைய இந்த ப்ரோக்ராமே நடக்குதுன்னா அரௌண்ட் 80,000 செலவாகுதுன்னா நாங்கள் வி வில் ஷேர் இட் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால் இந்த தருணத்தில் நான் பொள்ளாச்சி எக்கனாமிக் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு நன்றியை, உங்கள் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் என் உரையை நிறைவு செய்யும் முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் வலியுறுத்தி கூறிய 4 சுன்னத்துகளை தங்களிடம் முன்பதிவு செய்து நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். முதலாவது சுன்னத், நல்லினமாக பேசுங்கள். டாக் பொலைட்லி. யார் என்ன சண்டை போடுற மாதிரி வந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட ஸ்மைலிங்காக ஒரு புன்முறுவல், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காரு, சின்ன ஒரு சிரிப்பு, ஒரு புன்முறுவல் கொடுங்க. அதே ஒரு சுன்னத்து. நல்லினமாக பேசுங்கள். இரண்டாவது, மக்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள். டோன்ட் ஃபோர்ஸ் தம் டு சேஞ்ச். அவர்களை அவர்களாகவே அக்செப்ட் தம் ஆஸ் தே ஆர். ஒரு அறிஞர் இப்படி சொல்லுவார், when I was educated I want to change the world, but when I become a wise I change myself. அவன் கூறுவான், நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது உலகத்தை மாற்ற வேண்டும் என நினைத்தேன், ஆனால் நான் படித்து அறிவாளியான பின்பு நான் என்னை மாற்றிக்கொண்டேன். அதற்கான காரணம், உலகத்தை நம்ம மாற்ற நினைக்க முடியாது, நம்ம மாறணும். அந்த மாற்றத்தை கொண்டு உலகத்தை மாற்ற முடியும். மூன்றாவது, மன்னியுங்கள். சக நண்பர்கள், சக மனிதர்கள் செய்த தவறுகளை பெரிதுபடுத்தாதீர்கள், மன்னியுங்கள். நாம் மன்னித்தால் இறைவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான். இறுதியாக, நம்முடைய உம்மத்திற்காக துவா செய்யுங்கள். நம்மளுடைய உம்மத்து என்ன நிலைமையில் இருக்குது, அல்லாஹ்ட்ட கேளுங்க, இறைவன்கிட்ட கேளுங்க, துவா செய்யுங்கள். இந்த துவா ஏன் செய்யணுன்ட்டு ஒரு சிறிய குர்ஆனிலிருந்து ஒரு மேற்கோள் காட்டி என் உரையை இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வேன். அத்தியாயம் 27, அல் நமுலு, எறும்புகள் அப்படின்னு ஒரு அத்தியாயம் படிச்சிருப்பீங்க. அதில் 18வது வசனம், எறும்பு தம் கூட்டத்தாரை பார்த்து சொல்லும், ஓ எறும்புகளே, நீங்கள் உங்கள் புற்றுக்குள் புகுந்து கொள்ளுங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமும் அவர்களுடைய படையினரும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அறியாமல் நம்மை மெதிக்கக்கூடும், அதனால் நாம் நசுக்கப்படுவோம், மரணிக்கக்கூடும் அப்படின்னு ஒரு அலர்ட்னஸ் கொடுக்குது. அந்த எறும்புக்கு 3 அறிவுன்னு சொல்லுவாங்க. 3 அறிவு படைத்த எறும்பு தன் இனத்தின் மேலே கொண்ட பற்றால் ஒரு அலர்ட்னஸ், ஒரு அவேர்னஸ், ஒரு அட்வைஸ் கொடுக்குது. அப்போ 6 அறிவு படைத்த மக்களாகிய நாம் சக மனிதர்களுக்காக அல்லாஹ்விடம் துவா கேட்கக்கூடாதா? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கேட்போம். என் உரையை மிகவும் ஆர்வமாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.